இது அம்மா வெளியில வந்துட்டு யாராச்சும் வராங்களான்னு பாக்குறாங்க. அப்ப கரெக்டா இந்த பொண்ணு வருது. உடனே அவங்க பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 36 வயசு இருக்கும். ஆனா கல்யாணமே ஆயிருக்காது. அவளை பாத்துட்டு போனா எந்த நல்ல காரியம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இவளை இன்னைக்கு பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்கு வர வழியிலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இவளை கட்டிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தா நீங்க போட்டோல பாக்க எங்க இருக்கீங்க, ஆனா நேர்ல பாக்க ஆன்டி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்னடா ஆன்டியை கரெக்ட் பண்ணிட்டு வந்து கிண்டல் பண்ணுவாங்க, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவங்க அம்மாவே இப்ப புரோக்கர்ட்ட பேசிட்டு இருக்கப்ப அம்மா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம், நான் உங்க கூட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவங்க அம்மாவை கூடிய சீக்கிரத்துல உன்னை கல்யாணம் பண்ணி துரத்தி விடலான்னு பாக்குறேன், எந்த நேரத்துல வந்து பிறந்து தொலைஞ்சி அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அதனால இந்த பொண்ணு கஷ்டத்திலே கோயிலா அலைஞ்சு பாக்குறான். எதுவுமே செட் ஆகல. இப்ப ஒருத்தவங்க பொண்ணு பாக்குறதுக்காக வராங்க. ஆனா அவர் ரொம்ப வயசானது மாதிரி இருக்கும். இந்த பொண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு 36 தானே, இல்ல அதிகமாவே இருக்குமா, சரி பரவாயில்ல எங்களுக்கு பொண்ணெல்லாம் ஓகே தான், ஆனா 36 வயசு ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட எதுக்கு குழந்தை பிறக்குமான்னு கன்சல்ட் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் சொல்றோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்ப புரோக்கர் வந்துட்டு அவங்க வேற பொண்ணை பாத்துட்டாங்களா, அதனால போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவளும் உங்ககிட்ட நான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா நான் எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு இது ஒரு வியாபாரமா பாக்காதீங்க, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறா. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப அவங்க அக்கா அம்மாவை நீ எப்படி சமாளிச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா கிட்ட ஆம்பளை இல்லாம நம்மளால வாழ முடியுமா, நம்மளால ஃப்ரீடமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா.